இன்னைக்கு நாம ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். சைனாவோட ஹைலி அக்யூரேட்டான நேவிகேஷன் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கரெக்டாக ரூட்டை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே கல்குலேட் பண்ணி டிரெக்ஷன், மேப், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பெய்டூன்னு சொல்லப்படுது. யூஸ்வலி நம்ம ஃபோனில் ரூட் பார்க்க, லொக்கேஷன் ஷேர் பண்ண, டெலிவரி ட்ராக் பண்ண, இது எல்லாத்துக்குமே ஜிபிஎஸ் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பட் சைனாவில் இருக்கக்கூடிய இந்த பெய்டு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த பெய்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரொம்பவுமே அக்யூரேட்டாக இருக்குது, எவ்வளோ முக்கியமாக இருக்குது, இதெல்லாம் என்னது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பெய்டு சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சைனா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ணிச்சு என்னென்னா, அவங்கக்கிட்ட ஒரு சொந்தமான நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி, இல்லைனா ஃபாரின் சிஸ்டம் மேலே தான் டிபெண்ட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை வரும்னு சொல்லி 1990களில் சைனாவோட சயின்டிஸ்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிவிட்டு ஃபைனலி 2020 ஃபுல்லாக குளோபல் கவரேஜ் அச்சீவ் பண்ணாங்க. அதாவது இப்போ பெய்டு சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சிக்னலை ப்ரொவைட் பண்ண முடியும், ஜஸ்ட் லைக் ஜிபிஎஸ். பட் சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்பேஸில் அதிகமான சேட்டலைட்ஸ் எல்லாம் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க கண்டினியூஸாக சிக்னல்ஸை சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ஃபோன் ஒரு டிவைஸ் மினிமம் 3-4 சேட்டலைட்ஸோட சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஸோ அப்போ சிஸ்டம் கல்குலேட் பண்ணும் நீங்கள் எப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு பேர் தான் சேட்டலைட் ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சைனாவில் இருக்கக்கூடிய இந்த நேவிகேஷன் சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் 2-way கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி இருக்குது. சில டிவைசஸில் சிக்னலை ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெசேஜை சென்ட் பண்ணவும் முடியும். இதுதான் இந்த சிஸ்டமோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயம் இதோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நார்மலான ஜிபிஎஸ் அக்யூரசி யூஸ்வலி 5-10 மீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்த பெய்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஏஷியா ரீஜனில் 2-3 மீட்டர்ஸ்க்கு கீழே அக்யூரஸியை ரீச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா சிட்டிஸில் ட்ரையல் பண்ணப்போ சம் கேசஸில் சென்டிமீட்டர் லெவல் ப்ரிசிஷன் கூட அச்சீவ் பண்ணியிருக்குது இது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ட்ரோன் டெலிவரிஸ், மிலிட்டரி ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் மிலிட்டரி இல்லைனா ஸ்பேஸ் டெக் இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் கூட யூஸ் ஆகுது. ஸோ இதனால் வேஸ்ட் இல்லை, டைம் சேவ் பண்ணப்படுது, ஃபியூல் சேவ் பண்ணப்படுது, டெக்னாலஜியும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே தான் மெயின் பாயிண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம். நேவிகேஷன் சிஸ்டம்னா ஜஸ்ட் ஒரு மெப் டூல் மட்டும் இல்லை, இது நேஷ்னல் செக்யூரிட்டி டூலாகவும் பார்க்கப்படுது. இப்போ பெய்டுனால சைனா டிஃபென்ஸ், ஏவியேஷன், ஷிப்பிங் இது ஃபுல்லாகவுமே ஓனான நேவிகேஷன் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுது. இது ஜியோ பொலிட்டிக்ஸில் ரொம்ப பெரிய மூவாக இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சைனா இப்போ அடுத்த ஸ்டெப்பாக என்ன பிளான் பண்ணுதுன்னா, இன்னும் அட்வான்ஸ்டான சேட்டலைட்ஸை உருவாக்க அண்ட் ஏஐ இன்டகிரேஷனை இன்க்ளூட் பண்ண இன்டோர் நேவிகேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி கான்செப்டில், டிராஃபிக் கண்ட்ரோலில், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இது எல்லாத்துலேயுமே இந்த பெய்டு சிஸ்டமை இன்டகிரேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கு சைனா. ஸோ டெக்னாலஜி உலகத்தில் சைலண்டாக நடக்கக்கூடிய ஸ்பேஸ் ரேஸில் சைனாவோட பெய்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான பிளேயராக இருக்குது. ஜிபிஎஸ், கெலிலியோ, லோனாஸ் மாதிரியான இம்ப்ரூவான மல்டிபிள் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் உலகத்தில் இருக்குது. காம்படிஷனால டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. ஃபைனலி பெனிஃபிட்ஸுமே நமக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுங்கள். அது என்னன்னா, ஸ்பேஸில் 100க்கும் மேற்பட்ட சேட்டலைட் உங்கள் லொக்கேஷனை டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிஸோட சிஸ்டம்ல இருந்து கல்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும், மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.